ஸ்னேகாவை மகேஸ்வரன் தான் காப்பாற்றினான் என்ற விஷயம் பிரீத்திக்கு தெரிந்ததும் அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளை சுற்றி என்ன நடக்கிறது என்று யோசித்தாள். ஸ்னேகா, என்ன சொல்ற? இவனா உன்னை காப்பாத்தினது? நீ நிஜமாதான் சொல்றியா என மீண்டும் மீண்டும் ஸ்னேகாவை பார்த்து பிரீத்தி கேட்டாள். ஆமாண்டி, எத்தனை தடவை நீ கேட்டாலும் மகேஸ்வரன் தான் என்ன காப்பாத்தினா என சலிப்பாய் ஸ்னேகா கூறினாள். என்ன நடக்கிறது என தனது அருகே அமைதியாக நின்றிருந்த சூர்யாவை பார்த்தாள். நிச்சயம் ஸ்னேகாவை மகேஸ்வரன் காப்பாற்றி இருக்க மாட்டான். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் சூர்யாதான் இருப்பான் என்று பிரீத்தி கணித்தாள். சூர்யாவை தவிர வேறு யாரையும் அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆக்சுவலா சூர்யாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சூர்யா? மிஸ்டர் சூர்யா என மகேஸ்வரன் சிரித்தான். சூர்யாவும் மகேஸ்வரனும் நண்பர்கள் என்று அவன் கூறியதும் பிரீத்திக்கு மேலும் சந்தேகம் எழுந்தது. சூர்யா ஏன் மகேஸ்வரனுடன் பேச போகிறான்? கோல்டன் கிளப்பில் தனக்கு பிரச்சனை ஏற்படுத்திய போது சூர்யா அவனை அடித்திருக்கிறான். பிறகு எப்படி என்று யோசித்தாள். ஆனால் அவன் நண்பர்கள் என்று சொன்னபோது சூர்யா என்று அழைத்ததற்கு பின் மிஸ்டர் சூர்யா என்று திருத்திக் கொண்டான். இவ்வாறு பயத்துடன் அவன் பேசுவதை கண்ட பிரீத்திக்கு நிச்சயம் இவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது என்று அவளுக்கு தோன்றியது. பிரீத்தி, ஃபர்ஸ்ட் ஸ்னேகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். உடம்பெல்லாம் காயமா இருக்கு, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல என சூர்யா பிரீத்தியை திசை திருப்பினான். பிரீத்தி சூர்யாவுக்கும் மகேஸ்வரனுக்கும் நடுவே என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்று முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள். இது எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்த சூர்யா வேகமாக பேச்சை மாற்றினான். சரி, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்னேகாவா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்று பிரீத்தி ஸ்னேகா கையை தாங்கி பிடித்தவாறு அவளை காருக்கு அழைத்து சென்றாள். இருப்பினும் ஸ்னேகா அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு சூர்யாவை ஒரு முறை திரும்பி பார்த்தாள். தன்னை காப்பாற்றியது அவன்தான் என்று ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் எப்பொழுதும் போல சூர்யா எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாகவே நின்றிருந்தான். பிரீத்தியும் ஸ்னேகாவும் அங்கிருந்து கிளம்பிய பின்புதான் மகேஸ்வரனுக்கு நிம்மதியாக இருந்தது. பின் பயத்தில் தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துவிட்டு, சூர்யா சார், எங்களை தேடி இங்க வந்திருக்கீங்க, நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ற மகேஸ்வரன் கஷ்டப்பட்டு சூர்யா முன் சிரித்தான். சூர்யா யார், எங்கிருந்து வந்திருக்கிறான் என்ற அடையாளம் அவனுக்கு தெரியவில்லை என்றாலும் மாபெரும் தாதாவான காளியே அவனுக்கு கீழ் வேலை செய்ய தயாராக இருக்கும் பொழுது நிச்சயம் சூர்யா சாதாரண ஆளாக இருக்க முடியாது என்று நினைத்தான். சூர்யா தன்னுடைய தலையை அசைத்து, பின்னாடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்ன கூப்பிடலாம். நீங்க செஞ்ச இந்த ஹெல்ப்புக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணுவேன் என்று சூர்யா கூற அனைவரும் மரியாதையுடன் கையை கட்டிக்கொண்டு அவன் முன் தலையை குனிந்தபடி நின்றனர். அந்த குனிந்த தலை நிமிர்ந்து பார்க்கும் முன்பே சூர்யா அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டான். ஸ்னேகாவை மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு அவளை பார்த்துக் கொள்வதற்காக பிரீத்தி அங்கேயே தங்குவதாக ஆயிற்று. அதனால் பிரீத்தியை ஸ்னேகாவுடன் விட்டுவிட்டு சூர்யா மட்டும் தனியாக வீட்டுக்கு செல்ல வேண்டி வந்தது. ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக் கொண்டிருந்த ஸ்னேகா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பின் பிரீத்தியை பார்த்து, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், இந்த சூர்யா உண்மையிலே யாருன்னு உனக்கு தெரியுமா என்ற கேள்வியை ஸ்னேகாவால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஏன், என்னாச்சு, ஏன் அப்படி கேக்குற என பிரீத்தி ஆர்வமாக கேட்டாள். முன்பெல்லாம் சூர்யாவை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இப்பேற்பட்ட ஒருவனை பிரீத்திக்கு திருமணம் செய்து வைத்து அவள் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார்கள் என்று ஸ்னேகா நினைத்தாள். ஆனால் இப்பொழுது இருக்கும் சூர்யா முற்றிலும் மாறுபட்டிருக்கிறான். தினமும் புதிதாக ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கிறான் என்று ஸ்னேகாவிற்கு தோன்றியது. பிரீத்தி, முன்னாடி சூர்யாவை பத்தி நான் உன்கிட்ட தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்று ஸ்னேகா கூறியதும் பிரீத்தி ஸ்னேகா படுத்திருந்த பெட்டில் தலையை மூடிக்கொண்டாள். இருடி, நான் சொல்றத முழுசா கேளு. முன்னாடி சூர்யா ஒன்னுத்துக்கும் உதவாதவன், அவனுக்கு சுத்தமா தைரியம் கிடையாது, உன்னை நல்லா பாத்துக்க மாட்டான்னு தானே சொன்னேன். ஆனா இப்ப ஏதோ அவன்கிட்ட ஒன்னு ஸ்பெஷலா இருக்கு, முன்னாடி விட இப்ப ரொம்ப தைரியமா சுத்துறான் என்று கூறிய ஸ்னேகாவின் முகத்தில் குழப்பங்கள் நிறைந்திருந்தது. திடீரென்று அவளுக்கு பிரதாப்பின் நினைவு வந்தது. சூர்யாவை விட பிரதாப்பை எப்பொழுதும் உயர்த்தியே பேசிக் கொண்டிருப்பாள். ஆனால் இன்று அவன் நடந்து கொண்டது வாழ்க்கையில் அவளுக்கு பெரிய பாடமாக இருந்தது. வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை வைத்து யாரையும் எடை போட்டு விடக்கூடாது. நமக்கென்று பெரிதாக ஒரு கஷ்டம் வரும்பொழுது யார் துணைக்கு நிற்கிறார்களோ அவர்களே உண்மையானவர்கள் என்று அவள் உணர்ந்து கொண்டாள். தனது வாழ்நாளில் பிரதாபை நம்பியது போல யாரையும் அவள் முழுமையாக நம்பியது கிடையாது. ஆனால் இன்று நடந்த சம்பவத்தில் தான் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருந்த பொழுது தன்னை காப்பாற்றாமல் அவளை திரும்பி கூட பார்க்காமல் அப்படியே சென்று விட்டான். ஆனால் சூர்யாவை ஸ்னேகா ஒருபோதும் நம்பியது கிடையாது. அவனை ஒரு மனிதனாக கூட மதித்தது கிடையாது. அப்படி இருக்க தன்னை ஒரு முறை அல்ல 2 முறை தொடர்ந்து காப்பாற்றி இருக்கிறான் என ஸ்னேகா நினைத்து வருத்தப்பட்டாள். நேஹா, திடீர்னு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்ற பிரீத்தி அவளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் செய்யப்பட்ட மாத்திரையை உற்று பார்த்தாள். எப்பொழுதும் சூர்யாவை திட்டி பேசும் ஸ்னேகா இப்படி பேசுவது அவளுக்கு குழப்பமாக இருந்தது.
எதுவும் தவறான மருந்து எடுத்துக்கொண்டாளா, அதனால் தான் உளறுகிறாளா என்று பிரிஸ்கிரிப்ஷன் செய்த மருந்தை மேலும் ஒரு முறை செக் செய்தாள். குழப்பமாக மருந்துகளை செக் செய்து கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்து சிரித்துக்கொண்டே ஒன்றுமில்லை என்று கூறினாள். பிரீத்தி ஸ்னேகாவை பார்த்து சிரித்துக்கொண்டே, அது ஒன்னும் இல்ல, சூர்யா பத்தி இப்பதான் நீ புரிஞ்சுக்கிட்ட, அதனாலதான் இப்படியெல்லாம் பேசுற, போக போக தெரியும் சூர்யா எவ்வளோ நல்லவன்னு என பிரீத்தி கூற ஸ்னேகா எதுவும் பேசவில்லை. அவள் பிரீத்தி மீது லேசாக பொறாமைப்பட்டாள். தன்னை மட்டுமே நேசிக்கும் ஒரு நபரை பிரீத்தி சந்தித்தது போல தானும் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஸ்னேகா, உனக்கு வயசாயிட்டே போகுது, நீ சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட கல்யாணத்துல நீ பண்ண மாதிரி நானும் உனக்கு நிறைய பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என பிரீத்தி திருமணத்தை பற்றி யோசிக்குமாறு ஸ்னேகாவை வலியுறுத்தினாள். அதுக்கு என்ன அவசரம், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, உனக்கு குழந்தை குட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன் என ஸ்னேகா பிரீத்தியை பார்த்து கண்ணடித்தாள். இதை கேட்டதும் பிரீத்தியின் முகம் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது. சூர்யாவுடன் இதுவரை அவள் முத்தத்தை மட்டுமே பகிர்ந்துள்ளாள். அதுவும் அவள்தான் சூர்யாவை முத்தமிட்டாள். 3 வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் முதல் முத்தத்தையே அவள் கொடுத்திருக்கிறாள். அதற்குள் குழந்தை பற்றி அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மறுநாள் காலை சூர்யா பிரீத்திக்கும் ஸ்னேகாவுக்கும் உணவு வாங்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனைக்குள் நுழைந்த சூர்யா அங்கே அனைவரும் விசித்திரமாக நடந்து கொள்வதை கவனித்தான். சூர்யா நடந்து செல்கையில் பலர் அவனை சுட்டிக்காட்டினர். ஒரு சில செவிலியர்கள் அவனை பார்த்து வெட்கப்பட ஆரம்பித்தனர். இதையெல்லாம் பார்த்த சூர்யாவிற்கு சற்று குழப்பமாக இருந்தது. தன்னுடைய முகத்தில் எதுவும் இருக்கிறதா என்று ஒரு முறை தடவி பார்த்து கொண்டான். என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஸ்னேகா அட்மிட் ஆயிருந்த வார்டுக்குள் வந்தான். போனில் எதையோ காட்டி பிரீத்தி ஸ்னேகாவிடம் சிரித்துக் கொண்டிருந்தாள். ஏன் இப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மெதுவாக போனை சூர்யா எட்டி பார்த்தான். சூர்யா வந்ததும் ஸ்னேகா உணவு உண்பதற்காக ஃப்ரெஷ் அப் ஆக பாத்ரூம் உள்ளே சென்றாள். போனில் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சூர்யா மீண்டும் எட்டி பார்த்தான். அதில் நேற்றிரவு பரத் இன்ஸ்டாகிராம் பக்கம் லைவ் பிராட்காஸ்ட் ஆனதிலிருந்து சூர்யா ஒரே இரவில் பாப்புலர் ஆகிவிட்டான். சூர்யா பியானோ வாசிக்கும் வீடியோவும் பரத்தின் பாதுகாவலர்களை அடிக்கும் வீடியோவும் வேகமாக பரவத் தொடங்கியது. ஏறைக்குறைய எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்திருப்பார்கள். பலர் சூர்யாவை இளம் மாஸ்ட்ரோ என்று அழைத்தனர். ஒரு சிலர் சூர்யா அந்த ரவுடிகளை புரட்டி போட்டதை கண்டு பாஸ் என அன்போடு அழைத்தனர். சூர்யாவின் திறமையை கண்டு பலரும் மெய்சிலிர்த்து போயினர். டசன் கணக்கான பாடிகார்ட்ஸை ஒருவனால் வீழ்த்த முடியுமா என்று ஆச்சரியப்பட்டனர். திடீரென்று சூர்யாவுக்கு ஆதரவாக பலர் பேச ஆரம்பித்தனர். ஒரு சில பெண்கள் சூர்யாவை திருமணம் செய்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தனர். மேலும் சிலர், பிரீத்தி மட்டும் சூர்யாவை வேண்டாம் என்றால் நானே அவனை திருமணம் செய்து கொள்வேன், தினமும் எனக்கு பிடித்த பாடலை சூர்யா எனக்காக பியானோவில் வாசிப்பான் என்று போட்டி போட்டு கமெண்ட் செய்து கொண்டிருந்தனர். இது பிரீத்திக்கு லேசாக பொறாமையை ஏற்படுத்தியது. அந்த கமெண்ட்ஸ் அனைத்தையும் ரீட் செய்து கொண்டிருந்த பிரீத்தி தன் பின்னால் நின்று கொண்டிருந்த சூர்யாவை பார்த்து முறைத்தாள். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல தன் கையை சூர்யா விரித்து காட்டினான். முறைத்து கொண்டே வேகமாக சூர்யாவின் இடுப்பை பிரீத்தி கிள்ளினாள். அவன் வலியால் கத்த அந்த சத்தத்தை மறைக்க வேகமாக அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஸ்னேகா பாத்ரூமிலிருந்து வெளியே வர பிரீத்தி சூர்யாவை விட்டு வேகமாக நகர்ந்தாள். என்னடி நடக்குது இங்க, ஒரு பேஷண்ட் ரூம்னு கூட பார்க்காம இப்படி எல்லாம் பண்றீங்களேமா என ஸ்னேகா பிரீத்தியை பார்த்து கிண்டல் செய்ய அது ஒன்றுமில்லை என்று சமாளித்தாள். அதே சமயம் நெட்டில் வலம் வந்து கொண்டிருந்த சூர்யாவின் வீடியோவை பிரீத்தியின் அம்மா வனிதாவும் அத்தை சுந்தரியும் பார்த்து கொண்டிருந்தனர். சூர்யாவை பெரிய ஹீரோ மாதிரி காட்டிய அந்த வீடியோவை அவர்கள் நம்பவில்லை. சூர்யா உயிரோடுதான் இருக்கிறானா இல்லை இறந்து விட்டானா என்ற தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக பெரிய தாதாவான காளி வந்தது மட்டுமே அவர்களுக்கு தெரியும். அதன் பின் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. பிரீத்தியின் அம்மா வனிதாவுக்கும் அத்தை சுந்தரிக்கும் காளி யார் என்று தெரியாது. ஆனால் பல ஆண்டுகளாக சின்ன சின்ன ரவுடிசம் செய்து கொண்டு சுற்றித் திரிந்த சுந்தரியின் மகன் மனோகரன் காளியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அடியாட்கள் தேவைப்படும் பொழுதெல்லாம் பணத்திற்காக மனோகரன் ஒரு சில நாள் அந்த வேலையை செய்ததுண்டு. அப்படி வேலை செய்யும் பொழுது தன்னுடைய முதலாளிகளில் ஒருவர் காளியின் கீழ் வேலை செய்வது தெரிய வந்தது. அவர் மூலம் நிழலுலக தாதாவான காளியை பற்றி நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறான். அன்றிலிருந்து காளியை தன்னுடைய ரோல் மாடலாக கூறி மனோகரன் கூறிக்கொண்டிருந்தான். காளியை போல தானும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன் என்று நம்பினான். அப்படி இருக்கையில் திரையில் நிழல் உலக தாதாவான காளியை பார்த்ததும் சூர்யா நிச்சயம் உயிரோடு வெளியே வர வாய்ப்பில்லை என்று நினைத்தான். காளி இரக்கமற்றவர், இந்நேரம் சூர்யாவை சித்திரவதை செய்து கொன்றிருப்பார் என்று கருதினான். மனோகரன் இவ்வளவு நம்பிக்கையாக கூறிய பின்புதான் வனிதாவிற்கும் சுந்தரிக்கும் நின்ற மூச்சு திரும்பி வந்தது. சூர்யா இறந்து விட்டால் பிரீத்தி எப்படி பரத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பாள் என்ற குழப்பம் வனிதாவின் மனதில் எழுந்தது. இங்க பாரு வனிதா, ரொம்ப குழப்பிக்காத. நீ நினைக்கிற மாதிரி பரத் சாதாரண ஆள் கிடையாதுன்னு தெரியும் தானே.
அவன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கோவப்படுவான். ஆனா பெரிய துட்டுக்காரன். உன் பொண்ண நல்லா தான் பாத்துப்பான். இவனை சூர்யா மாதிரி நடத்தாம நல்லா பாத்துக்கோ என சுந்தரி வனிதாவை சமாதானப்படுத்த நினைத்தாள். முன்பு சூர்யாவை நடத்தியது போல பரத்தையும் மரியாதை குறைவாக இவள் நடத்தினால் தனக்கு வரப்போகும் பணம் கிடைக்காமல் போய்விடும் என்ற பயத்தால் சுந்தரி பரத் பொன்முட்டையிடும் வாத்து, அந்த வாத்திடமிருந்து தங்க முட்டை கிடைக்கும் வரை அவனை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அண்ணி கவலைப்படாதீங்க, ஒருவேளை நான் பரத்தோட மாமியார் ஆயிட்டா கண்டிப்பா பரத்தை என்னோட மக மாதிரி தான் நடத்துவேன் என்று வனிதாவின் முகத்தில் உற்சாகம் நிறைந்திருந்தது. ஊட்டியிலேயே மிகப்பெரிய பணக்காரன் தன்னுடைய மருமகனாக போகிறான் என்று பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தால் நிச்சயம் பொறாமையில் அவர்கள் முகம் வாடிப்போகும் என்று நினைத்தாள். இனிமேல் தன்னுடைய மருமகன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று யாராலும் கூற முடியாது என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. வனிதா கூறுவதற்கெல்லாம் தலையை அசைத்துக் கொண்டிருந்த சுந்தரி மெதுவாக, வனிதா, கடைசியா அந்த 50 கோடியில எனக்கு ஒரு 10 கோடி தரேன்னு சொன்னது உண்மையா என சுந்தரி தயக்கத்துடன் கேட்டாள். நிச்சயமா அண்ணி, நான் நன்றி கெட்டவ கிடையாது. பரத் மட்டும் என்னோட மருமகன் ஆயிட்டா 10 கோடி என்ன, அதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு தருவேன். என் மருமகன் என்ன ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு நினைச்சீங்களா? பெரிய பணக்காரன் என்ற வனிதா சத்தமாக சிரித்தார். சரி வனிதா, ஒருவேளை நீ பணக்கார பையனுக்கு மாமியார் ஆயிட்டா என்னையும் என்னோட பையனையும் மறந்துடாத. அப்புறம் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது உன்னை கண்டுபிடிச்சு பத்திரிக்கை வைக்கிறதே கஷ்டமாயிடும் என உற்சாகத்தோடு கூறினாள். அப்பொழுது கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்க வாசலை திறந்து பார்த்த வனிதா அதிர்ச்சி அடைந்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.